வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரியம் உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி கனா காளியப்பன் அம்மா அவர்களையும், குருவணக்கம் பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தம் எனும் பொந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளேனும் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவை குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போதம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். நன்றி. வாழ்க வளமுடன். பாடல் பாடிய இருவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். இன்றைய தவத்தினை தொடர்ந்து ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்று பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு ஆன்மாவே சிவம். அகத்தறிவே தெய்வம், அதன் இயக்க மையம் ஆன்மாவெனும் உயிராம். புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல வடிவம் குணங்களாகி அல்லலுற அது மனமாம் மாயை ஈதே. அகத்தவத்தால் அறிவு ஒன்ற பழகும் போது
அமைதி நிலை கெட்டும். அங்கே உண்மை தோன்றும். அகத்தாய்வு, மன தூய்மை, வினையில் தூய்மை அழித்து உயர்த்தும். அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும். அதாவது கடவுள், அதனோடு ஆணவம், கண்மம், மாயை சேர்ந்ததால் மனிதன். மனிதனிலிருந்து ஆணவம், கண்மம், மாயை நீக்கிவிட்டால் மீண்டும் இறைவன் ஆகிறான். இப்போ இறைவனுக்கும் மனிதனுக்கும், பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள பேதம் என்ன என்றால் பதிவுகள் மட்டும்தான். தூய்மையான ஜீவந்த களம் பரமாத்மா. அனுபவங்கள் கலந்து மையம் கொண்ட நிலை ஜீவாத்மா. அதனால் ஆன்மாவே சிவம், பரம்பொருள். அதை தவிர எழுச்சி பெற்ற நிலை வேறெதிலிருந்தும் வரவில்லை என்பதனால் எல்லாம் சிவமாகவே, சிவனின் திரு விளையாடல்களாகவே அமைந்திருக்கின்றன. அகத்து அதுவே தெய்வம். அகத்து அதுவே தெய்வம். நமது உடல் என்ற இந்த எல்லைக்குள் மையம் கொண்டு இயங்குவது ஆன்மா. அதுதான் முதல் தாயின் கருவிலே உருவானது. அதிலே அமைந்த பதிவுகளுக்கு ஏற்பத்தான் அது உடல் உருவத்தை கட்டுகிறது. பிரசவமான பிறகு உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்கு தேவையான கருமையம் என்ற 16 காரணங்களில் முதன்மையான காரணமாக விளங்குவது இந்த ஆத்மாவிலே உள்ள பதிவுகள் தான். அதற்கு மூலமாக இருப்பது 13 முதல் 8 வரைக்கும் உள்ள தூய்மையான ஜீவாந்த களம் பரமாத்மா. அதற்கு உட்பொருளானது விண் இயக்கம் 7 முதல் 4. அதற்கும் உட்பொருள் இறைத்துகள் 3 முதல் 1. இந்த 4 நிலைகளுக்கும் அடிப்படை சுத்த வெளி என்ற மெய்ப்பொருளின் பின்னம். எனவே அகத்து அதுவே தெய்வம். தெய்வம் வேறெங்கோ இல்லை, அனைத்துக்குள்ளாக மையம் கொண்டிருப்பது அதுவேதான். மையமாக மட்டுமல்ல, அந்த மையத்திலிருந்து எழுச்சி பெற்று அனைத்துமாக இருப்பதும் அதுவேதான். அதன் இயக்க மையம் ஆன்மாவெனும் உயிராம். அப்ப இறைநிலையின் சுத்தவெளியின் இயக்க நிலை 1 முதல் 40 அலை வேகங்கள் வரைக்கும். அந்த இயக்க மையம் ஆன்மாவெனும் உயிராம். இப்ப இயக்க வேகத்தில் உயிர், அந்த வேகத்தில் பிறப்பது காந்தக்களம். அந்த காந்த களத்தில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் பதிவுகள், அது ஆன்மா. உயிர் இயக்கம் அல்லது காந்த இயக்கம் கூட்டல் அனுபவங்கள் ஈக்குவல் ஆத்மா. புலன்கள் மூலம் அகம் படர்ந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சொல்லக்கூடிய உணர்புலன்கள், செயல் புலன்கள், 5 10 புலன்கள், இவற்றின் மூலம் அகம் படர்ந்து பல வடிவம் குணங்களாகி அல்லல் உற அது மனமாம் மாயை ஈதே. இந்த 10 புலன்கள் தான் உடல் மூலமாக இந்த வாழ்க்கையை துய்ப்பதற்கு ஆதாரமானவை. புலன்கள் இல்லை என்றால் மனிதன் என்ற சொல்லுக்கே நாம் தகுதி அற்றவர்களாக விடுகின்றோம். எந்த ஒரு ஜீவனுக்கும் 8 இணைப்பு இயக்கம் இருந்தால் தானே ஜீவன் என்ற பெருமையை அது தக்க வைத்துக் கொள்கிறது.
8இல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி என்றார் இன்னொரு கவியில. எனவே 8 அம்சங்களில் ஒன்று புலன்கள். அதனால் இவற்றின் துணை இல்லாமல் மனிதன் ஜீவன் என்று சொல்லவோ வாழ்க்கை என்று அனுபவங்களை பெறவோ இயலாது. அதனால் புலன்கள் மூலம் அகமாகிய தெய்வத்தின் வெளிப்பாடாகிய காந்தலைகளே படர்ந்து பல வடிவம் குணங்களாகி இந்த வடிவங்கள் என்பதே காந்தத்தின் தன்மாற்றம் தான். இப்போ எத்தனையோ காட்சிகளை பார்க்கின்றோம். எல்லாமே கண்கள் வழியாக உள்ளே போய் மூளையிலே அது சுருங்கி மூளை வழியாக அறிவு அந்த பதிவுகளை காட்சிகளாகவோ மற்ற ஐம்புலன் உணர்வுகளாகவோ புரிந்து கொள்கிறது அறிவுதான். எனவே புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல வடிவம் குணங்களாகி அல்லல் உற அது மனமாம். துன்பப்படுவதே மனதின் இயல்புதான். அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா மனம் என்பது ஆத்மாவின் பதிவுகளின் பிரதிபலிப்புன்னு சொல்றோம். அப்போ பிரதிபலிப்புல இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? அப்ப மனம் என்பது அல்லல் உறுவது என்று ஏன் குறிப்பாக பேசுகிறோம் என்றால், மனம் எப்போதும் தீயவற்றையே நாடும். ஒரு மனிதர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருப்பார். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டால் அந்த ஒரு வார்த்தைக்கு ஏற்கனவே பெற்ற அனுபவங்களை நன்மைகள் எல்லாம் அது கருத்திலே கொள்வது இல்லை. இது ஒரு நன்றியற்றத்தனம் அல்லவா என்பார் மகர்ஷி அவர்கள். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் மற்றவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகள் எவ்வளவு என்று பார்த்தால் ஏராளமாக இருக்கும். அவற்றையெல்லாம் மறந்து விட்டு பகைமை பாராட்டுவது நன்றியற்றத்தனம் தானே. வாழ்க்கை துணை, தாய் தந்தை, உறவு, நட்பு, சமுதாயம், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை இல்லையே. அதனால் இது மனம் என்பதே அல்லல் உறுகிறது. அதான் கண்ணஸ் அழகா சொல்லுவாரு, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார். மனம் தீயவற்றையே இருத்திருத்து வச்சு அலசி ஆராய்ந்து கொண்டிருக்குமே தவிர சுகங்களையோ நன்மைகளையோ அது பொருட்படுத்துவது இல்லை. இதற்கு காரணம் என்ன? ரெண்டுமே பதிவுகள் தான். ஏன் மனம் சுகமான அனுபவங்களை விட்டு சோகமான அனுபவங்களையே அலசி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அதற்கும் ஒரு அடிப்படை காரணம் மனம் அல்ல, அழுத்தமான பதிவுகள். இப்ப சுகமான அனுபவங்கள் எல்லாமே மேலோட்டமாக ஒரு பயனை போல ஓடிவிடும். பிரயாணத்தின் போது எத்தனையோ பேரை பார்க்கிறோம், பொருட்களை பார்க்கிறோம், அவை எல்லாமே நினைவில் நிற்கின்றன. எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ், ஓடி போயிடும். அது போல சுக அனுபவங்களும் அப்படித்தான், அது எல்லாமே மேலோட்டமானவை. ஆனால் சோகமான அனுபவங்களோ அது அழுத்தமான பதிவுகளை, வடுக்களை ஏற்படுத்திவிடும். இப்போ ஒரு திருமணம், அது போன்ற பல சுப காரியங்கள், அதை செய்யலாம் என்று நினைக்கின்ற சனம் முதல் செய்து முடித்து அதை பற்றிய அனுபவங்களை அலசி ஆராய்கின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள கிடையாது. உறவு, நட்பு, சொந்த பந்தம் என்று பலரோடு கலந்து அதை புலன்களோடு தூக்கின்ற போது இவை எல்லாமே மேலோட்டமாக எல்லோருடைய பகுப்பாக
பங்காக அமைந்திருக்கும். ஆனால் சோகம் என்பது தனிமையில் தனக்குள்ளே தன்னை வருத்துகின்ற அலைகள். இத்தனாம் தேதி நான் கவலைப்பட போறேன், எல்லாரும் வந்து கலந்துருங்கன்னு கூப்பிடுவோமா என்ன? இத்தனாம் தேதி கிரக பிரசனம் எல்லாரும் வாங்க தான் சொல்லுவோம். அதுபோல இந்த கவலைகள் சோகம் என்பதெல்லாம் தனிமையில் அழுது புலம்புகின்ற அனுபவங்கள். அதனால் அவற்றின் அழுத்தம் வடு அதிகம், ஆழமானது. அந்த ஆழமான அனுபவத்தை தான் முதல் எடுத்து காட்ட முடியும். எது அழுத்தம் அதிகமோ அதுதானே நீடித்து நிரந்தரமாக நிலைக்கும். எனவே மனம் தீயவற்றை நினைப்பது அது இயல்புதான் என்றாலும் காரணம் பதிந்த பதிவுகளின் அழுத்தத்தில் எது இருக்கிறதோ அதைத்தான் முதல் எடுத்து காட்டும். அதனால் இது மனதின் குறையானா இல்லை, மனதின் மூலமாக நாம் பெறுகின்ற உணர்வுகளின் குறைபாடு. அப்ப இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்றால், இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அஃது ஒப்பது இல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இதுக்கு பொதுவான விளக்கம் என்ன? துன்பம் வரும்போது வருத்தப்பட வேண்டாம், அடுத்து ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்றாங்க. அப்படி வள்ளுவர் சொல்லலை. அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பது இல். இது மாதிரி இருக்காது, வேற மாதிரியான துன்பமாக இருக்கலாம், வேற மாதிரி நன்மையாக இருக்கலாம். ஸோ வள்ளுவர் ஒன்றும் இன்பத்துக்கு அப்புறம் துன்பம்னு சொல்லலை, துன்பத்துக்கு அப்புறம் இன்பம்னு சொல்லலை. இது போல் இருக்காது. ஏன்னா இந்த இறைவனின் வரலாற்றிலே ரெப்படிஷன், நடந்த ஒன்று திரும்பவும் என்பது நடப்பது இல்லை. யோசர் சொல்வார், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பட் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். இயற்கை ஒருபோதும் ஒன்று போல் இன்னொன்றை செய்வது இல்லை, அது எப்போதும் புதுமைகளை படைத்துக் கொண்டே போகும். இந்த கருத்தை கண்ணதாசன் சொல்வார், முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலை, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலை. அப்ப இறைவனின் கணக்கு முடிந்ததுதான். ஒரு வினாடி போச்சுனால் வினாடி போனதுதான், மீண்டும் அது வராது. ஆனால் மனிதனின் வீட்டிலோ அனுபவங்களிலேயோ நிகழ்ந்ததை தொடர்ந்து பற்றி கொண்டு அதையே சிந்திக்கின்ற அவலம். அது போச்சு, மறுபடியும் அதை பத்தி யோசிச்சோ மாற்றவே பண்ண முடியாது. மீள்வதில்லை போயினவை, எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில், அதுவே லாபம். இதுதான் அகத்தாய்வு. அப்படி அல்லலுற அது மனமாம், இது மாயை. அகத்தவத்தால் மனதின் இயல்பு பறந்து கொண்டே போகும். குளத்தில் எரிந்த கல் மையத்தில் விழுந்தாலும் அதன் தாக்கம் குளத்தின் கரை வரைக்கும் விரிந்து போவது போல எண்ணங்கள் அனுபவங்கள் எல்லாம் ஒரு புள்ளி என்றாலும் அதிலிருந்து விரிகின்ற அலைகள் மனமாக உடல் புலன்கள் வரைக்கும் கருவில் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை தவிர்க்கின்ற வழி என்ன, மாற்று வழி என்ன என்றால், தவத்தின் மூலம் விரிந்து ஒழிக்கின்ற மனதை சுருக்குவது, யூட்டர்ன். இதுவரைக்கும் பயணித்துக் கொண்டிருந்த பாதையிலிருந்து முற்றிலும் விலகி தன் மூலத்தை நோக்கி திரும்புகின்ற ஒரு பயிற்சி முறை, அதான் தவம். அகத்தவத்தால் அறிவு ஒன்ற பழகும் போது அமைதி நிலை கிட்டும். அப்ப அமைதி எப்போ கிடைக்கிறது என்றால், அமைதிக்கும் இன்ப துன்பத்திற்கும் என்ன பேதம்? இன்பம் துன்பம் அற்ற நிலை அமைதி. அமைதியின் நிலைத்த தன்மை பேரின்பம். அப்போ இன்பமும் துன்பமும் இயக்கங்களுக்கு அனுபவங்களுக்கு உட்பட்டவை. அமைதி பேரின்பம் என்பதோ அது செயலற்ற நிலைக்கு உட்பட்டவை.
அப்ப இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஏதாவது ஒரு காரியத்தை செயலை செய்தாகணும். செயல் இல்லாமல் இன்ப துன்பங்களை அனுபவிக்க முடியாது. ஆனால் அமைதிக்கும் பேரின்பத்துக்கும் என்ன செய்யணும்? பேசாம இருந்தா போதும். அப்ப இந்த இரண்டும் கடந்த நிலை, இன்பமும் துன்பமும் கடந்த நிலையே அமைதி, அது நீடித்த நிலையே பேரின்பம். அதனால் அகத்தவத்தால் அறிவு ஒன்று பழகும் போது அமைதி நிலை கிட்டும். அங்கே உண்மை தோன்றும். என்ன உண்மை? அமைதிதான் மூலம். அதாவது தவம் செய்வதுன்னு சொல்றோம் பாருங்க. மனிதனுக்கு மட்டும்தானே தவம் சொல்லப்படுது. மற்ற ஜீவராசிகளுக்கு, பௌதிகங்களுக்கு ஏதாவது தவம் என்ற ஒரு சொல் பொருந்துதா என்றால், சாமி சொல்லுவாங்க, அவை எல்லாமே இயற்கையோடு ஒன்று இருக்கின்றன. அப்ப தவம் என்ற பயிற்சியின் விளைவு என்ன என்றால், தன் மூலத்தோடு இயற்கையோடு ஒன்றுதல். புதிய புதிய கற்பனைகளை பிரசவிக்காமல் அந்த இயக்கத்தையே தவிர்த்து தன் மூலத்தோடு ஒன்றுதல் தவம். அதனால் கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது எதுவுமே தன் இயல்பிலிருந்து மாறுவது இல்லை. எல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அதை ஏற்றுக்கொள்கிறது. எப்படி பயனாக வேண்டுமோ அதையும் அர்ப்பணித்து விடுகிறது. நான் பெற்றேன் என்பதும் இல்லை, நான் தந்தேன் என்பதும் எங்கேயும் இல்லை, மனிதனை தவிர. அப்போ இது எல்லாமே நம்முடைய கணக்குகள் தானே, மன கணக்குகள் தான். அதனால் இந்த கணக்கிலிருந்து கணக்குகளுக்கு மூலமாகிய இறைநிலையை அறிகின்ற போது அங்கே உண்மை தோன்றும். இதுதான் நம்முடைய மூலப்பொருள். அகத்தாய்வு மன தூய்மை, வினையில் தூய்மை. அகத்து ஆய்வு, அகத்து தவம், அகத்து ஆய்வு. அப்ப தவம் என்ற ஒன்றையும் நினையாத, தன்னையும் மறவாத நிலைக்கு உள் ஒடுங்க வேண்டும் என்றால் அதற்கு புலன் அடக்கம், பிறகு மன அடக்கம். புலனடக்கம் எளிதில் சாத்தியமாகும். பேசாம உட்கார்ந்துட்டா புலன் அடங்கி போச்சு. மன அடக்கம் அவள் எளிதில் சாத்தியமா என்றால் இதுதான் சிக்கல். என புலன்கள் பரு தோற்றங்கள், பரு உறுப்புகள், அதை கட்டி போட்டுடலாம். ஆனா மனம் என்பது காந்த அனுபவங்கள். அது நில்லன நிக்குமா? அடக்க நினைத்தால் அதிகம் அலையும், அறிய நினைத்தால் ஒடுங்கும். அப்ப எத்தனை எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ அதன் பின்னால் மனம் ஓடிக்கொண்டே இருக்கு இல்லையா? இதுல என்ன இருக்கு என்று ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆராய்ந்து பார்ப்பது தானே எண்ணம் ஆராய்தல். அப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற போது எது சாஸ்வதம் இந்த உலகத்துல? ஒன்னும் இல்லை. நாம அதுல உள்ள புகுந்து வருத்தப்படுகிறோமே தவிர எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. இப்ப இந்த உடம்பு என்ற இயக்கத்தை உற்று பாருங்களேன். அந்த ஆத்மாவில் உள்ள நினைவுகள், அனுபவ பதிவுகள், அதை அங்கேயே ஒடுக்கி விட்டோம் என்று சொன்னால் இந்த உடம்பில வேற என்ன இயக்கம் இருக்க முடியும்? தனித்த இயக்கம் எதுவுமே கிடையாது. உயிர் பாட்டுக்கு மூச்சு, ரத்தம் அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும். அதனால் உடலுக்கு வாழ்க்கையை தவிர துன்பம் எதுவும் இல்லையே. அப்ப சோக அனுபவங்களின் பிரதிபலிப்பு தானே மீண்டும் மீண்டும் நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகிறது. அவற்றை ஆராய்ந்து பார்ப்பதுதான் எண்ணம் ஆராய்தல். எனவே அகத்தாய்வின் மூலம் அகத்தவத்திலே மேன்மை பெறலாம், அகத்தவத்தின் மூலம் அகத்தாய்வில் வெற்றி பெறலாம். இரண்டுமே இரண்டு கண்களை போன்றவை.
விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். அது மாதிரி தவமும் அகத்தாய்வும் இரண்டின் ஒற்றை வெளிப்பாடு என்ன என்றால் அமைதி, பேரின்பம். அவ்வளவுதான். அதனால் அகத்தாய்வு மன தூய்மை, வினையில் தூய்மை அளித்து உயர்த்தும். அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும். இதுவரைக்கும் பதிவுகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்த ஆத்மா அதை மறந்து தன் மூலமாகிய பரமாத்மா ஒன்றிவிடும். எப்படி? 14 வெளிப்படுவது மனம், பீட்டா ஃப்ரீக்வன்சி. இதிலிருந்து மனம் ஒடுங்கியது என்றால் 13 உள்ள போயிடும். அப்ப 13 அலையை தொட்டு விட்டாலே எண்ணங்களின் பிரதிபலிப்பு இருக்காது. ஏனென்றால் எல்லா அனுபவங்களும், ஒரு ஜீவனின் எல்லா அனுபவங்களும் 14 40 வரைக்கும் தான். 13 பதிவு இல்லாத தூய்மையான ஜீவான். எனவே ஆக்னை உண்மையாக ஆக்னையில் நின்று விட்டாலே எண்ணங்கள் வராது. அந்த இடத்துல என்ன உணர முடியும் என்றால், எல்லா அனுபவங்களும் 5 வகை காந்த தன்மாற்றங்களை மையம் கொண்டவை. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 வகை காந்த தன்மாற்றங்களை மையம் கொண்டவை. இப்போ ஆக்னையிலே 13 அலையிலே நிலைத்து விட்டோம் என்று சொன்னால் அது தொடாமல் தொட்ட ஸ்பரிசம் என்பார் மகர்ஷி அவர்கள். லேசான அந்த 5 தன்மாத்திரைகளில் அழுத்தம் என்ற முதல் தன்மாற்றத்தை மட்டுமே உணரக்கூடிய மையம் ஆக்னை. அதாவது காந்தத்தின் முதல் தன்மாற்றத்தை உணர்கின்ற இடம் ஆக்னை. இந்த காந்தம் வெளிப்பட்டு தன்மாற்றம் அடைந்த முதல் நிலை. அப்ப இதுக்கு மூலம் என்ன? உயிரிலிருந்து தானே காந்தம் வெளிப்படுகிறது. உயிருடைய தொகுப்பிலிருந்து அதில் அடங்கியிருக்கின்ற காந்தலைகளே இயக்கத்தில் வெளிப்படுகிறது. வெளிப்பட்டு தன்மாற்றம் ஆச்சு. அப்ப இதிலிருந்து ஒடுங்கி உள்ளே போகின்ற போது காந்தம் வெளிப்படாத உயிர் இயக்கத்துக்கு ஒன்றுகின்றோம். அது துரிய நிலை, 8 அலையில் நிலைக்கும். இதுவரைக்கும் ஒன்று குவிந்த மனம் இப்போ துரியத்தில் இருந்து பறந்து விரிந்து போகும் பிரபஞ்சமாக, பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள சுத்த வழியாக. அப்ப ஒடுங்கி விரிவது. ஒடுங்கிய பிறகுதான் விரியும். விதையிலிருந்து தான் விருட்சம் வரும். அந்த விதை இங்கே இறைநிலை. அப்ப இறைநிலையிலிருந்து விரிவு பெற்ற விருட்சம் இந்த பிரபஞ்சம், அதிலே ஒரு துகள் நாம். இது மீண்டும் விதையாக சுருங்குகின்ற போது இயக்கங்கள் எல்லாம் கழிந்து சுருங்கித்தான விதையா மாறுது. மரத்தினிலே விதையும் வித்தும், அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதனாம். அவ்வளவுதான். யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ள அனைத்தையும் காண வல்லவனோ. இது கீதையின் சாரம். அது போல மரத்தினிலே விதையும், அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதனாம். அப்ப ஆத்மா தன் இயக்க வேகத்தை கழித்து விடுகின்ற போது அது சிவமாய் நிற்கும். ஆசைவென்றி பேரின்பத்தோடு லயமாகி நிற்கும். அந்த பேரின்பத்தை தூக்கின்ற போதுதான் இந்த உடல் சார்ந்த, உலகம் சார்ந்த பற்றுகளிலிருந்து முழுமையாக நாம் விலகிவிடலாம். முழுமையாக விலகிவிடலாம். அப்ப இன்பத்தை மட்டுமே பேரின்பமாக தூக்கக்கூடிய ஒரு வழிமுறைதான் தவம். அதிலே அடைகின்ற ஒரு உலகம் பேரின்பம். அதை துய்ப்பதுதான் எல்லா துன்பங்களுக்கும் விடிவு. The remedy for all problems is enlightenment.
அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்பார் மகர்ஷி. அந்த தெளிவை பெறுவதுதான் எப்படி அல்லலுற அது மனமாம் அகத்தவத்தால் அறிவு ஒன்றை பழகும் போது அறிவு கிட்டும் உண்மை தோன்றும். அதை அடைவதற்கான பயிற்சிகளைத்தான் தினந்தோறும் மேற்கொள்ள வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் இணைத்தே தந்திருக்கின்றார்கள். எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. எல்லாத்தையும் சிந்தித்து இன்னும் கேள்விகள் சிலரும் இருக்கு, அது வார இறுதியில் கேட்போம். ஐயாவை வாழ்த்திடுவோம். நமக்காக ஞானமும் வாழும் தொகுப்பில் இருக்கும் பாடலுக்கு அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாடம் அருள்நெறி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாடம் மைத்திலி தீனதயாளன் அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாடம் சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலக கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்வு, தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்சார்ந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் தாந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேர தவம் இனிதே நிறைவு பெறுகிறது. இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர், பாடல்கள் பாடினோர், பாடலுக்கு விளக்கம் நேர்த்தோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள்.